Hello viewers, welcome to Easy Way to Learn Math channel. Easy Way to Learn Math channelல நாம இன்றைக்கு Engineering Mathematics 2 MA 8251 First Unit Matricesல Rank and Index Signature of a Quadratic Form இந்த heading கீழே definition பார்க்கலாம். இப்போ rank, index and signature of a quadratic form இதுதான் heading. இப்போ ரேங்கோட டெஃபினிஷன், ரேங்க்கு நம்ம நொட்டேஷன் வந்து ஸ்மால் ஆர். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ தான் என்னது ரேங்க் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். ஐகன் வேல்யூஸ் அதாவது லாம்டா வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ தான் ரேங்க். இண்டெக்ஸ் பி, நம்பர் ஆஃப் positive terms in the canonical form is called the index P of quadratic form. Number of positive terms in the canonical form is called the index P of a quadratic form. Positive terms, எத்தனை positive terms இருக்குதோ அதுதான் index. Signature, notation வந்து small s 2p minus r. Signature S is equal to notation வந்து small s 2p minus r வந்து formula. Rank வந்து small r, number of non-zero eigenvalues of A, index small p, number of positive terms in the canonical form is called the index P of quadratic form. Signature S is equal to 2p minus r. Next heading, to find nature of quadratic form. Nature of quadratic form எப்படி calculate பண்ணுறது? A real quadratic form x transpose ax is, a real quadratic form x transpose ax is, first one, positive definite if and only if all the eigenvalues are positive. All the eigenvalues are positive. Positive definite na if and only if all the eigenvalues are positive. எல்லா eigenvaluesம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் டெஃபினிட். நெகட்டிவ் டெஃபினிட் செகண்ட் ஒன், if and only if all the eigenvalues are negative. எல்லா eigenvaluesம் நெகட்டிவாக இருந்ததுன்னா, அதாவது லாம்டாவோட வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் டெஃபினிட். பாசிட்டிவ் செமி டெஃபினிட் if and only if at least one eigenvalue be 0 and remaining eigenvalues are positive. ஒரு eigenvalue 0, குறைந்தது ஒரு eigenvalueவாது 0 இருக்கணும். இருந்தால் அதை வந்து என்ன சொல்லுவோன்னா பாசிட்டிவ் செமி டெஃபினிட். ரிமைனிங் eigenvalues எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ் செமி டெஃபினிட்னா if and only if at least one eigenvalue be 0 and remaining eigenvalues are negative. ஒரு eigenvalueவாது 0வாக இருந்து ரிமைனிங் eigenvalues எல்லாம் நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை நெகட்டிவ் செமி டெஃபினிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், indefinite if and only if all the eigenvalues are positive as well as negative. பாசிட்டிவும் நெகட்டிவும் மிங்கிள் ஆகி வந்துன்னா நம்ம அந்த இது என்ன சொல்லுவோம்னா இன்டெஃபினிட். அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மில் நேச்சர் வந்து நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் indefinite if and only if all the eigenvalues are positive as well as negative. நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம். அப்போ நேச்சர் வந்து நமக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா பாசிட்டிவ் டெஃபினிட், பாசிட்டிவ் செமி டெஃபினிட், நெகட்டிவ் டெஃபினிட், நெகட்டிவ் செமி டெஃபினிட், இன்டெஃபினிட். 5 டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் டெஃபினிட்னா எல்லா ஐகன் வேல்யூஸும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் டெஃபினிட். பாசிட்டிவ் செமி டெஃபினிட்னா ஒரு ஐகன் வேல்யூவாவது 0வாக இருந்து ரிமைனிங் ஐகன் வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் செமி டெஃபினிட். நெகட்டிவ் டெஃபினிட்னா எல்லா ஐகன் வேல்யூஸுமே நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் டெஃபினிட். ஒரு ஐகன் வேல்யூ 0வாக இருந்து ரிமைனிங் ஐகன் வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் செமி டெஃபினிட். இன்டெஃபினிட்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஐகன் வேல்யூஸ் நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும், ரெண்டுமே மிங்கிள் ஆகி வந்ததுன்னா
அதை வந்து இன்டெஃபினிட்னு சொல்லலாம். இதுதான் நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன், nature of quadratic formula. Let Q can be written as Q is equal to X transpose AX be a quadratic form where A is equal to Aij is a symmetric matrix. Let D1 A11 D2 A11 A12 A21 A22 determinant. D3 determinant A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 எக்ஸெட்ரா அப் டு dn. இது வந்து n by n மேட்ரிக்ஸ். n ரோஸ் n காலம்ஸ் இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் டெஃபினிட். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் di greater than or equal to 0 for every I. எல்லா diயும் d1 d2 d3 எல்லாமே greater than or equal to 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெஃபினிட். பாசிட்டிவ் செமி டெஃபினிட்னா if and only if di is greater than 0 and at least one di equal to 0. ஒரு di அது 0 இருக்கணும், மற்றெல்லாம் greater than 0 பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பாசிட்டிவ் டெஃபினிட். செமி டெஃபினிட். நெகட்டிவ் டெஃபினிட்னா எல்லா டிஐஸும் நெகட்டிவாக இருக்கணும். டிஐஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி ஐ. நெகட்டிவ் செமி டெஃபினிட்னா அட்லீஸ்ட் ஒன் டிஐ ஈக்குவல் டு 0, ரிமைனிங் டிஐஸ் ஆர் நெகட்டிவ். Indefinite. If and only if some dA greater than 0 and some dA less than 0 for every I. Some dA less than 0, some dA greater than 0. நெகட்டிவும் பாசிட்டிவும் இருந்துச்சுன்னா இன்டெஃபினிட்னு சொல்லுவோம். நேச்சரை வந்து இன்டெஃபினிட். Negative semi-definite dA is less than 0 and at least one dA equal to 0. Less than 0. ஒரு dA வந்து equal to 0 இருக்கணும், மீதி எல்லாம் நெகட்டிவாக இருக்கணும். இப்போ நேச்சர் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நேச்சர் கால்குலேட் பண்ணலாம். ஃபைண்ட் the nature of the following quadratic forms. First problem, 6x1 square plus 3x2 square plus 14x3 square plus 4x2x3 plus 18x3x1 plus 4x1x2. இப்போ quadratic formsல இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும், ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் கோஎஃபிஷியண்ட்டை டயக்னலாக ரைட் பண்ணணும். x1 x2 கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட். x1 x3 இதோட கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 9 வரும். ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக ரைட் பண்ணணும். x2 x3 செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட். x2 x3யோட கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 வரும். செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டாக ரைட் பண்ணணும். 2 வரும். இதுதான் குவாட்ராட்டிக் ஃபார்மை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ d1 d2 d3 கால்குலேட் பண்ணலாம். d1 வந்து என்னது? டிட்டர்மினன்ட் a11. டிட்டர்மினன்ட் 6, அப்போ 6 வரும், தட் இஸ் பாசிட்டிவ் greater than 0. d2 டிட்டர்மினன்ட் a11 a12 determinant 6 2 2 3. Simplify we get 6 into 3 18 minus 2 into 2 minus 4 14 greater than 0. Determinant d3 determinant 6 2 9 2 3 2 9 2 14. Expand it 6 into 14 into 3 42 minus 4 minus 2 into 28 minus 18 plus 9 into 4 minus 27. Simplifying we get
6 into 38 minus 2 into 10 plus 9 into minus 23. 6 into 38 multiplying we get 228 minus 20 minus 207. 23 into 9 multiplying we get minus 207. Simplifying we get 1, that is greater than 0. D1 greater than 0, D2 greater than 0, D3 greater than 0. All D is greater than 0. Therefore, nature is positive definite. Since D1 greater than 0, D2 greater than 0, D3 greater than 0, therefore nature is positive definite. Second question, x1 square plus 2x2 square plus x3 square minus 2x1 x2 plus 2x2 x3. First write matrix form. 1 to 1 diagonal values minus 1 first row second element. இப்போ x1 x3 வேல்யூ வந்து இங்கே இல்லை, அப்போ அந்த வேல்யூவில் வந்து நம்ம 0 ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். x2 x3 செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வரும். தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டே 2ஆல் டிவைட் பண்ணி எழுதணும், அப்போ 1. x1 x3யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இல்லைங்கிறதுனால நம்ம 0. ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 0 ரைட் பண்ணணும். இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். கிவன் குவாட்ராட்டிக் ஃபார்மோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ D1 டிட்டர்மினன்ட் 1, that is 1 positive. D2 determinant 1 minus 1 minus 1 2, that is 2 minus 1 greater than 0 positive. Determinant D3 வந்து determinant 1 minus 1 0 minus 1 2 1 0 1 1. Expand it 1 into 2 minus 1 minus of minus 1 plus 1 into minus 1 minus 0 plus 0 into minus 1 minus 0. Simplifying we get 1 minus 1, that is 0. ஒரு DA 0வாக இருக்குது, மற்ற DAs வந்து பாசிட்டிவாக இருக்குது. Therefore nature is positive semi-definite. Since D1 greater than 0, D2 greater than 0 and D3 equal to 0, therefore nature is positive semi-definite. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறொரு டாப்பிக்கோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஸி வே டு லேர்ன் மேத்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.